நமக்கு சகாயம் தேவை. ஏதோ ஒரு காரியத்தில் சகாயம், ஒரு உதவி தேவை. யார் உதவி செய்வா? கர்த்தருடைய நாமத்திலே நமக்குரிய சகாயம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதிங்க, ஜெபிங்க. யெகோவா ஈரே அப்படின்னு கேட்டால், நான் எல்லா தேவைகளை சந்திக்கிறவர், உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர் அப்படின்னு அர்த்தம். யெகோவா நிசி அப்படின்னா நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், ஜெயம் கொடுக்கிறவர் என்று அர்த்தம். யெகோவா ரூவா அப்படின்னா நல்ல மெய்ப்பன், நம்மை அனுதினமும் மேய்த்து நடத்துகிற மெய்ப்பன் என்று அர்த்தம். யெகோவா ஷாலோம் அப்படின்னா சமாதானத்தின் தேவன், நமக்கு எப்பவும் சமாதானம் அருளி ஆசீர்வதிக்கிறவர். யெகோவா ரொபேக்கா அப்படின்னா நம்மை சுகமாக்குகிற தேவன். அவருடைய பெயருக்குள்ளே எவ்வளோ ஆசீர்வாதம் அடங்கியிருக்கு பார்த்தீங்களா? அந்த பெயரை சொல்லி துதித்து நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா தேவனிடத்துலேருந்து ஒத்தாசை, சகாயம் உங்களுக்கு வரும்.